ரசூலிர் ரஹீம் நுஸுலம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து விருந்தாளிகளாக விருந்தாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் விருந்து பிரசாரம் செய்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தாளிகளாக நாம் சுவனத்திலே இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய விருந்து உபசரிப்பு எவ்வளவு பெரியதாக எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதிலே இல்லாத உணவு வகைகள் இருக்குமா? கணேசத்திற்குரியவர்களே, நாம் எதுவெல்லாம் உலகத்திலே விரும்பி இருப்போமோ அத்தனை வகையான உணவுகளும் அல்லாஹ்வுடைய விருந்து உபசரிப்பிலே இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் சில உணவு வகைகளை சொர்க்கவாசிகளுடைய உணவுகளாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. சுவனவாசிகளின் முதல் உணவு மீனுடைய சினை என்று சொல்லப்படக்கூடிய ஈரலுடைய மீத பகுதியாகும். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யூத அறிஞராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, உங்களிடத்தில் நான் 3 கேள்விகளை கேட்க வேண்டும், அந்த 3 கேள்விகளுக்கும் நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் பதில் தெரியாது என்று சொல்லி 3 கேள்விகளை கேட்கிறார்கள். அதிலே ஒரு கேள்வி சுவனவாசிகளுக்கு சுவனத்தில் கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு எது என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் இதற்கான பதிலை சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஜியாதத்து கபிதில் ஹூத், இன்னொரு ரிவாயத்திலே ஜியாதத்து கபிதின் நூன், மீனுடைய ஈரலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மீத பகுதி அதிகப்படியான பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆக சுவனவாசிகளுக்கு முதலாக கொடுக்கப்படுகின்ற உணவு மீனுடைய ஈரல் பகுதி ஆகும். அடுத்ததாக சுவனவாசிகளுக்கு காளை மாட்டினுடைய இறைச்சி அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு யூத அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக யா முஹம்மத் என்று கூறினார். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த யூத அறிஞரை தள்ளிவிட்டு அவர் கீழே விழுகின்ற அளவுக்கு போய்விட்டார். அவர் இடத்திலே கேட்டார், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்கள் என்பதாக. நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் என்று உனக்கு சொல்ல தெரியாதா? அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும், எப்படி நபிகளாவுடைய பெயரை நீங்கள் சொல்லலாம் என்று கேட்டார். அதற்கு அந்த யூத அறிஞர், அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார் என்ன பெயரை வைத்திருக்கிறார்களோ அந்த பெயரை வைத்து நான் அழைக்கிறேன், உமக்கு என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஆம், என்னுடைய குடும்பத்தார் எனக்கு முஹம்மது பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த யூத அறிஞர், உங்களிடத்தில் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அந்த பதில் உமக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்று கேட்டார்கள். அவர், ஆம், நான் என்னுடைய காதுகளால் கேட்டுக்கொள்வேன் என்றார். சரி, கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த யூத அறிஞர் கேட்டார். இந்த வானமும் இந்த பூமியும் மற்றொரு இடமாக மாறுகின்ற அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத் பாலத்தினுடைய இருளிலே இருப்பார்கள் என்று பதில் சொன்னார்கள். முதலாக அந்த சிராத் பாலத்தை யார் கடப்பார்கள் என்று கேட்ட பொழுது ஃபுகராஉல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்து வந்த ஏழ்மையான சஹாபாக்கள் முதலாக கடப்பார்கள் என்று பதில் சொன்னார்கள். அப்படி கடந்து சுவனத்திற்கு செல்லுகின்ற பொழுது கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு எது என்று அந்த யூத அறிஞர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீனுடைய ஈரல் பகுதியிலே இருக்கக்கூடிய அதிகப்படியான துண்டு என பதில் சொன்னார்கள். அந்த யூத அறிஞர்
அதற்கடுத்து அவர்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்படும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹ்மு ஸௌர், காளை மாட்டினுடைய இறைச்சி. அந்த காளை மாடும் சுவனத்தினுடைய ஓரங்களிலே மேய்ந்து கொண்டிருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக முதலாவதாக மீனும், அதற்கு அடுத்து காளை மாட்டினுடைய இறைச்சியும் சுவனவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் ஆசைப்படுகின்ற கறிகள் இறைச்சிகள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். அல்லாஹ் தஆலா பொதுவாக இறைச்சி கறி என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு உலகத்திலே எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை இறைச்சிகளும் சொர்க்கத்திலே கிடைக்கும் என்பது தெளிவாகிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே வலஹ்மி த்வைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்புகின்ற பறவைகளுடைய இறைச்சிகள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆம், உலகத்திலே எந்த பறவைகள் எல்லாம் ருசியாகவும் மனிதர்களுக்கு ஆகுமானதாகவும் இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லா பறவைகளுடைய இறைச்சிகளும் சுவனவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சொர்க்கத்திலே ஒட்டகத்தினுடைய அளவு பறவைகள் இருக்கும். அந்த பறவைகள் சுவனத்து மரங்களிலே இலைகளை தேடும். ஒட்டகத்தினுடைய அளவு பறவைகள் இருக்கும். இன்னொரு ரிவாயத்திலே ஒட்டகத்தினுடைய கழுத்தளவு பறவைகள் இருக்கும். அவைகள் சுவனத்து மரங்களிலே இலைகளை தேடும். இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்படியானால் அந்த பறவைகள் கொழுத்து உல்லாசமாக தெரியும் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அபூபக்கரே, இதை சாப்பிடுகின்றவர்கள் இதை விடவும் உல்லாசமாக சுவனத்திலே இருப்பார்கள். அப்படி அந்த பறவை கறியை சாப்பிடுபவர்களில் நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து சொன்னதாக ஒரு செய்தியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னதாக இன்னொரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணேசக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், பஸார் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சுவனவாசிகள் சொர்க்கத்திலே பறவைகளை பார்ப்பார்கள். அந்த பறவைகளை சாப்பிட வேண்டும் என்று எப்பொழுது அவர்கள் எண்ணுவார்களோ அந்த பறவைகள் பொரித்த நிலையில் அவர்களுக்கு முன்னால் வந்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பொரித்த நிலையில் என்றால் எப்படி நாம் விரும்புகிறோமோ அப்படி பொரித்த நிலையில். இன்று நாம் கபாப் என்கிறோம், பார்பிக்யூ என்கிறோம். எந்த வகையிலெல்லாம் நாம் பொரித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த வகையிலெல்லாம் அந்த பறவைகள் பொரித்து நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்து உணவுகளாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிய சில உணவுகள் இவைகளை தாண்டி ஏராளமான சுவனத்து உணவுகள் இருக்கின்றன. உணவுகள் சாப்பிட்டாகிவிட்டது, குடிப்பதற்கும் நமக்கு சுவனத்திலே வேண்டும் அல்லவா? இன்ஷா அல்லாஹ் நாளை சுவனத்து பானங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் அல்லாஹு அக்பர் என்று 100 முறை சொல்லுவார்களோ 100 குர்பானி ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலாவின் பாதையிலே செலவிட்ட நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். ஆம், 100 குர்பானி 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மை 100 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வதின் காரணமாக கிடைக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், தபரானிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது உஹது மலையை விடவும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டே இருங்கள், அல்லாஹு அக்பர், உஹது மலையை விடவும் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொண்டே இருங்கள். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.